பார்ட்ஸ் ஆஃப் எல்இடி லைட்ஸ். ஒரு எல்இடி லைட்டினுடைய உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த எல்இடிக்கு எவ்வாறு உதவி செய்யுது, அந்த பார்ட்ஸ் எல்இடியில என்ன செய்யுது, இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அப்போ டோட்டலா ஒரு எல்இடி லேம்ப் வந்து நம்ம மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த எல்இடி லைட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம்னா உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எந்தெந்த பார்ட்ஸ் எது எதுக்கு உதவுது அப்படிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் எல்இடி லைட்ஸ். ஃபர்ஸ்ட் ரியர் கவர். ரியர் கவர் அப்படின்னா, ரியர் கவர்னா பின்பக்க கவர். லைட் இருக்கு இல்லையா, லைட்னுடைய பின்பக்க கவர் வந்து எப்படி செய்யப்பட்டது, அது எதுக்காக பயன்படுகிறது. இப்ப நீங்க ஒரு எல்இடி லைட் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பார்ட் தான் எல்இடி. இது வந்து ஃப்ரண்ட் கவர், இது வந்து பேக் சைடு. ஸோ ரியர் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கவர் இதுதான் ரியர் கவர். ரியர் கவர் இஸ் ஆல்சோ கால்ட் ஹவுசிங். ரியர் கவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹவுசிங். ஹவுசிங்னா என்ன அர்த்தம்னா, அந்த டோட்டல் எல்இடியினுடைய முக்கியமான பகுதிகள், சர்க்கியூட், இது எல்லாமே அது உள்ளதான் நம்ம வைக்கிறோம். அதனாலதான் அதுக்கு பேர் ஹவுசிங் அப்படின்றோம். which is associated with heat sink. ஒரு ஹீட் சிங்கும் உள்ள இருக்கும். ஹீட் சிங்ன்றது என்ன, ஒரு அலுமினியம் பாடி. அது வந்து சர்க்கியூட் அல்லது அந்த சுற்றுப்புறம் ஏரியா வந்து ஹீட்டா இருக்கும்போது அந்த ஹீட்டை வெளியில எடுத்து அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வெளியிடுறது தான் ஹீட் சிங்கினுடைய வேலை. அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மோல்டு இஸ் யூஸ்டு டியூ டு லோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். உள்ள நம்ம வந்து அந்த கவர்ல வந்து அலுமினியம் வந்து பயன்படுத்துறோம். மேக்சிமம் அலுமினியம் மோல்டு இருக்கும், அல்லது பேக்லைட் டைப் ஆஃப் கவரும் இருக்கு. ரெண்டு விதமான கவர்ஸ் பயன்படுத்துறோம். அலுமினியமும் இருக்கும், பேக்லைட் இருக்கும். இன்கேஸ் பேக்லைட் யூஸ் பண்ணாங்கன்னா அது உள்ள ஒரு ஹீட் சிங், அலுமினியம் ஹீட் சிங் கண்டிப்பா இருக்கும். ஸோ எதுக்காக அலுமினியம் சூஸ் பண்றாங்கன்னா, அதனுடைய இனிஷியல் காஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ. தென் குட் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ். அந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து இந்த ஷைனிங்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. தென் லைட் இன் வெயிட். வெயிட் மிக மிக குறைவாக இருக்கும். குட் ஹீட் டிசிபேஷன். வெப்பத்தை சிறப்பாக கடத்தும். அப்ப இந்த மாதிரியான நல்ல பண்புகள், நமக்கு தேவையான பண்புகள்லாம் இந்த அலுமினியத்துல இருக்கிறதுனாலதான் அலுமினியத்தை நாம ரியர் கவரா சூஸ் பண்றோம். This frame is a ceiling lamp body and plays a role of dissipating heat and protecting the light. இதனுடைய ரெண்டு வேலை, இந்த ரியர் கவர்னுடைய வேலை இரண்டு. என்னன்னா, அந்த பல்பை வந்து டோட்டலா அந்த சர்க்கியூட்டை கவர் பண்றது, என்விரான்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறது, வெளியில கடத்துறது. உள்ள சர்க்கியூட் டேமேஜ் ஆகாம வெளியில அந்த வெப்பத்தை கடத்துறது. அப்போ இரண்டு வேலையை இந்த ரியர் கவர் செய்கிறது. தென் இன்னொரு முக்கியமான பார்ட்ஸ் டிஃப்யூசர் கேப். டிஃப்யூசர் கேப் அப்படிங்கிறது இதுதான், ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ இந்த டிஃப்யூசர் கேப்னுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்யூசர் கேப் ஜெனரலி யூசஸ் அக்ரலிக் டிஃப்யூசர். அக்ரலிக் மெட்டீரியல தான் இதுல டிஃப்யூசரா பயன்படுத்துவோம். ஏன் அக்ரலிக் மெட்டீரியல் பயன்படுத்துறோம் அப்படின்னா, அக்ரலிக் மெட்டீரியல் இஸ் லோ காஸ்ட். காஸ்ட் விலை கம்மி. ஹையர் லைட் டிரான்ஸ்மிஷன். அந்த ஒளியை வந்து சிறப்பா வெளியில கடத்தும். உள்ள இருக்கக்கூடிய ஒளியை வெளியில கடத்துறது வந்து இந்த டிஃப்யூசர் மெட்டீரியல் வந்து ஒளியை முழுக்க அந்த ஒளியை வெளியில விடும். அண்ட் இஸ் புவர் இன் ஆன்டி ஏஜிங். ரொம்ப காலம் பயன்படுத்துறதுனால அது வந்து டேமேஜ் ஆயிடாது. ஸோ அதனுடைய காலம் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப காலம் இருக்கும். ஈஸியா வந்து அது உடைஞ்சிடாது, ஈஸியா கெட்டு போகாது, ஷைனிங்காவே இருக்கும். அதனாலதான் இந்த அக்ரலிக் மெட்டீரியல்ல கேப் பயன்படுத்துறோம். அப்போ ஹவுசிங் ஒண்ணு பார்த்தோம், தென் டிஃப்யூசர் கேப் பார்த்தோம். மூணாவது பகுதி லைட் கைடு பிளேட். லைட் கைடு பிளேட் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா பாருங்க, இந்த படத்துல மேல அந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் எல்இடி, அந்த கீழே இருக்கிற ரவுண்டா இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கைடு பிளேட்.
ஸோ ஸ்க்ரூஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கைடு பிளேட் எதுக்காக? டு எமிட் யூனிஃபார்ம் லைட். Light guide plate plays an important role in blocking the screen dot. இந்த லைட் கைடு பிளேட்னுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அந்த ஒளிய எல்லா பக்கமும் பரவலா ஒரே மாதிரியாக பரப்பும். அந்த ஸ்கிரீன் டாட் வந்து ஸ்கிரீன் டாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது உள்ள ஒரு ஸ்கிரீன் டாட்ஸ் டாட் 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 டாட்டா இருக்கும் அந்த கைடு பிளேட்ல. இந்த டாட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லைட் கைட் பிளேட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த எல்இடி பேனல் லைட். எல்இடி பேனல் லைட் உடைய முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா எல்இடி லைட் எரிந்தால் கூட அந்த லைட்டை எல்லா பக்கங்களிலும் ஒரே மாதிரியாக சீரா அந்த ஒளியை கடத்துறது. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் த லைட் யூனிஃபார்ம்லி இன் ஆல் சைட்ஸ் ஆஃப் த லைட். அதுதான் முக்கியம். அதனாலதான் வந்து இந்த லைட் கைட் பிளேட் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றோம். And its screen dot design is very important. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த screen dot உடைய design is very very important. ஏன் அப்படின்னா, if the screen dot design is not good, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த screen dot design வந்து ஒழுங்கா நம்ம செய்யல அப்படின்னா அது என்ன ஆகும்னா, the overall lighting effect will be bad. அந்த ஓவரால் லைட், அந்த லைட்னுடைய ஒளி வந்து வெளியேறக்கூடிய அந்த அமைப்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடும். எப்படின்னா, பிரைட் இன் மிடில் அண்ட் டார்க் இன் போத் சைட்ஸ். அப்போ என்னன்னா, ஒரு லைட் எரியும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா மிடில்ல மட்டும் நல்ல லைட் எரியும், சைட்ல எல்லாம் டார்க்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ள இருக்கக்கூடிய ஸ்கிரீன் டாட்ஸ் ஒழுங்கா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்கிரீன் டாட் தான் என்ன பண்ணும், அந்த லைட் எல்இடி லைட்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒளிய கேப்சர் பண்ணி எல்லா பக்கமும் சீரா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்கிரீன் டாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் லைட் கைட் பிளேட் இஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் த எல்இடி லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் another part, டிரைவர் பவர் சர்க்கியூட். எல்இடி லைட்டை எரிய வைக்கிறதுக்கு அந்த லைட்டுக்கு தேவையான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நம்ம கொடுக்கணும். அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜை கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா கொடுக்குற சர்க்கியூட் தான் இந்த டிரைவர் சர்க்கியூட். So இது nothing but ஒரு SMPS circuit தான். Driver circuit is a SMPS circuit. Driver circuit is nothing but an SMPS circuit which is used to give steady and constant voltage and current to the LED lighting source. LED lighting source க்கு தேவையான voltage and current சீராகவும் நிலையாகவும் கொடுக்கக்கூடிய SMPS circuit தான் நாம driver circuit அப்படின்னு சொல்றோம். இந்த டிரைவர் சர்க்கியூட் பாருங்க, கனெக்ஷன்ஸ் வெளியில இருந்து வரக்கூடிய சர்க்கியூட் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் சப்ளைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்க கன்வெர்ட் ஆகி இங்க பாருங்க ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜா இங்க நேரா வந்து எல்இடி லைட்டுக்கு, இது எல்இடி லைட் சோர்ஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து இன்புட் ஃபேஸ் நியூட்ரல், இது வந்து நியூட்ரல், இது ஃபேஸ். ஸோ இதுதான் எல்இடி லைட்டுக்கு தேவையான சப்ளையா. இது வந்து நேரா எல்இடி லைட்டுக்கு கனெக்ஷன்ஸ் போயிடும். ஓகே, சோ இந்த சர்க்யூட் இஸ் நதிங் பட் an SMPS சர்க்யூட். ஓகே, தென் lamp holder base. சோ இதுக்கு மேலதான் நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலதான் நமக்கு வந்து ரியர் கேப் இருக்கு, ரியர் கவர் வந்து இதுக்கு மேலதான் இருக்கு. இந்த ரியர் கேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் லேம்ப் ஹோல்டர் பேஸ். இந்த ஹோல்டர் பேஸ்ல வச்சுதான் இது ஸ்க்ரூ கேப்பா பின் கேப்பாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். லேம்ப் ஹோல்டர் பேஸ் இஸ் ப்ரொவைட் grip between lamp and the holder fixed in the fitting wall. fitting அல்லது வால் அல்லது ஃபிட்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹோல்டருக்கும் லேம்புக்கு இடையில இந்த ஒரு கிரிப்பை கொடுக்கிறது தான் இந்த லேம்ப் ஹோல்டர். ஹோல்டர் பேஸ் யூசுவலி ஸ்க்ரூ கேப், பின் கேப் எக்ஸெட்ரா. பின் கேப்பாவும் இருக்கும், ஸ்க்ரூ கேப்பாவும். பின் கேப்னாக்கா டர்ன் பண்ற மாதிரி இருக்கும், இப்படி டர்ன் பண்ணி. இது ஸ்க்ரூ கேப்னா ஜஸ்ட் இன்சர்ட் அண்ட் ஒரு டர்ன். ஹோல்டர் பேஸ் நார்மலி கனெக்டட் வித் நியூட்ரல் ஆஃப் த சப்ளை. சப்ளைனுடைய நியூட்ரல் வந்து ஹோல்டர் பேஸ்ல இருக்கும், சப்ளைனுடைய ஃபேஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய திம்பிள்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரல் அண்ட்
ஃபேஸ் ரெண்டுமே திம்பிள்லயே வர்ற மாதிரி இருக்கு. சில இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் வெளியில இருக்கும், மீதி வந்து அந்த ஹோல்டர்ல நியூட்ரல் இருக்கும், இந்த திம்பிள்ல வந்து ஃபேஸ் இருக்கும். ஓகே, சோ இது லேம்ப் ஹோல்டர் பேஸ். தென் திம்பிள் நான் சொன்ன பாருங்க, இதுதான் திம்பிள். இப்ப இதுல வந்து ஒரு திம்பிள் வந்து ஃபேஸ், ஒன்னு வந்து நியூட்ரல். இதுல பாத்தீங்கன்னா இந்த திம்பிள் வந்து ஃபேஸ், நியூட்ரல் வந்து இந்த கேப்ல, இது வந்து நியூட்ரல். ஸோ ரெண்டு விதமாகவும் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. A small metal or short metal tube or ferrule, ferruleனாக்கா ஒரு சின்ன குழாய், ferrule, which soldered with the driver circuit and the other end connected with live wire of the supply. ஒரு பக்கம் இந்த திம்பிளுடைய ஒரு பக்கம் டிரைவர் சர்க்யூட்டுக்கு போயிடும், இன்னொரு பக்கம் சப்ளைக்கு போயிடும். இது சப்ளை, இன்னொன்னு டிரைவர் சர்க்யூட். சோ இதுதான் திம்பிளுடைய கனெக்ஷன்ஸ். சோ இந்த திம்பிள் தான் வந்து சப்ளைய, நமக்கு ஹோல்டர்ல இருக்கக்கூடிய சப்ளைய லைட்டுக்கு கடத்துறது. ஓகே, தென் எல்இடி லைட் சோர்ஸ். எல்இடி லைட் சோர்ஸ் அதுதான். இப்ப எல்இடி எப்படி இருக்கும் உள்ள 3528 5630 5050 ஆர் த யூசுவல் லைட் சோர்சஸ். இதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். 3538 அப்படிங்கிறது இது லென்த், இது பிரெத், அதாவது விட்த் 3.5 mm 2.8 mm. ஸோ இத மாதிரி சொல்றதுதான் வந்து இந்த லைட் கோட். அப்போ இதுலயே வந்து இதனுடைய லென்த் அண்ட் பிரெத் என்னங்கிறது, லென்த் அண்ட் விட்த் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான காமன் எல்இடி சோர்சஸ் நம்ம வந்து எல்இடில பயன்படுத்துறாங்க. LEDs are connected in series to increase the light level and carry same forward current. LEDs வந்து நார்மலா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா லைட் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் இது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஃபார்வர்ட் கரண்ட் IF வந்து ஒரே மாதிரியா இருக்கும், எல்லா லைட்டும் ஒரே ஃபார்வர்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். The series voltage drop across LED needs to be considered when calculating the required value of current limiting resistor. இதுக்குள்ள போகக்கூடிய அந்த சீரிஸ் கரண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சீரிஸ் கரண்ட்டை டிசைட் பண்றவர் யாருன்னா, இதுல நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய சீரிஸ் ரெசிஸ்டர் RF, இவர் தான் எவ்வளவு RS, சீரிஸ் ரெசிஸ்டர் RS தான் வந்து இதுல எவ்வளவு கரண்ட் போகுன்றத டிசைட் பண்றது. ஓகே, இந்த RS சீரிஸ் ரெசிஸ்டர் எப்படி கால்குலேட் பண்றது? சோ சீரிஸ் ரெசிஸ்டர் கால்குலேட்டிங், எப்படி ஒரு சீரிஸ் ரெசிஸ்டரை கால்குலேட் பண்றது? இங்க பாருங்க 3 LEDs இருக்கு, 1 2 3. இந்த 3 LEDஸையும் ஒரு சீரிஸ் ரெசிஸ்டர் RS வழியா கனெக்ட் பண்றோம். இன்புட் வோல்டேஜ் VS எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க. Considering the circuit for sample calculation, ஒரு சின்ன sample calculation, assume that each LED has a voltage drop of 1.2 volt. ஒவ்வொரு LEDலயும் 1.2 volt voltage drop ஆவறத assume பண்ணிக்கோ. Then the voltage drop across there will be 3 into 1.2. ஏன்னா 3 LED பயன்படுத்துறோம், அப்ப 3 into 1.2 வந்து அதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ். ஸோ 3 into 1.2 வோல்டேஜ். ஒன்னு வந்து 1.2 வோல்டேஜ். இப்போ 3 LED எடுத்தீங்கன்னா 3 into 1.2 வோல்டேஜ். Consider that the supply voltage is 5 volt with a forward current IF about 10 milliamps. அப்ப இந்த சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட்டா கன்சிடர் பண்றோம். இது வழியா போகக்கூடிய ஃபார்வர்டு கரண்ட் போறது எவ்வளவுன்னா 10 milliamps, 10 milliamps. சோ இது எல்இடில டிராப் ஆகிற வோல்டேஜ் 3 into 1.2 வோல்ட். அப்ப எவ்வளவு வரும்? 3.6 வோல்ட். தென் சப்ளை வோல்டேஜ் 5, 10 milliamps கரண்ட். அப்ப இந்த 5 வோல்ட் 3.6 மீதி வோல்டேஜ் தான் இந்த சீரிஸ் ரெசிஸ்டர்ல டிராப் ஆக போகுது. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும்? The value of series resistor RS எப்படி கால்குலேட் பண்றோம்? will be calculated as, இப்போ எல்இடில எவ்வளவு வோல்டேஜ்னு கால்குலேட் பண்றோம். 3 into 1.2 வோல்ட் வந்து 3.6 வோல்ட். அப்ப 3.6 வோல்ட் எல்இடி எடுத்துக்குது. சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ? 5 வோல்ட். சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட். கரண்ட் எவ்வளோ? 10 milliamps. அப்போ ரெசிஸ்டர்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆக போகுது? வோல்டேஜ் அக்ராஸ் சீரிஸ் ரெசிஸ்டர் அது என்னன்னா சப்ளை வோல்டேஜ் மைனஸ் எல்இடில டிராப் ஆகிற வோல்டேஜ்.
சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட், எல்இடில டிராப் ஆகிற வோல்டேஜ் 3.6. அப்போ 1.4 வோல்டேஜ் இங்க டிராப் ஆக போகுது. 1.4 வோல்டேஜ் எல்இடில டிராப் ஆகுது. ஓகே, சாரி, ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுது. எல்இடில டிராப் ஆகிற வோல்டேஜ் 3.6 வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் 5 வோல்டேஜ், 1.4 வோல்டேஜ் சீரிஸ் ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுது. அப்போ சீரிஸ் ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால 10 மில்லி ஆம்ப்ஸ். அப்போ சீரிஸ் ரெசிஸ்டர்னுடைய வேல்யூ எவ்வளோ? ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளோன்னா ரெசிஸ்டர்னுடைய அதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிவைடட் பை அதுல போகக்கூடிய கரண்ட் V இன்டு I. அப்போ அதுல டிராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோன்னா சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ் எல்இடி வோல்டேஜ். சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ் எல்இடி வோல்டேஜ் 1.4 வோல்டேஜ். அது வழியா போகக்கூடிய கரண்ட் 10 மில்லி ஆம்ப்ஸ். So 1.4 voltage divided by 10 milliamps equal to 140 ohm. அப்போ ஒரு 140 ohm ரெசிஸ்டரை நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணோம்னா இந்த 3 எல்இடியும் 5 வோல்ட் சப்ளைல எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா எரியும். ஸோ இப்படிதான் நம்ம சீரிஸ் ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணி அதுல போட்டுப்பாங்க. அப்போ நார்மலா இதுல பயன்படுத்தக்கூடிய எல்இடி லேம்ப்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரியர் கவர், பின்பக்கம் இருக்கக்கூடிய கவர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்யூசர் கேப், தென் பேக்ல இருக்கக்கூடிய லேம்ப் ஹோல்டர், அந்த ஹோல்டர்ல ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அந்த லேம்ப் ஹோல்டர், அதுக்கப்புறம் திம்பிள், உள்ள இருக்கக்கூடிய டிரைவர் சர்க்கியூட், எல்இடி கைடிங் பிளேட், ஓகே, தென் எல்இடி சோர்ஸ். ஸோ இதுல கனெக்ட் பண்ணக்கூடிய சீரிஸ் ரெசிஸ்டரை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு எல்இடி லேம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸும் எதுக்கு, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.